ஓம் நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவ திரு மாணிக்கவாசக சுவாமிகளின் சிவபுராணத்தை பற்றிய சிந்திக்கும் நம் சிந்தனை முயற்சியில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியே அந்தம் நடுவாகி அல்லானே என்ற அடிகளாகும். முதலில் சோதியனே துன்னிருளே என்று பார்க்கலாம். சோதியனே, எப்போதும் சோதி வடிவாக இருப்பவனே, பிரபஞ்சம் எங்கும் பூரணமாய் நிறைந்து இருக்கும் இறை தத்துவத்திலிருந்து நாதம் உருவாகிறது. நாதமாகிய ஒலி தத்துவத்திற்குள் ஒளியணுவாய் விந்துவாய் இருக்கும் ஒன்று சோதியாக மாறுகிறது. பிரபஞ்சமாகவும் அதனால் வரும் ஒலி ஓசை நாதமாகவும் ஒளியாகவும் இருப்பவன் இறைவனே. அதனால் சுவாமிகள் சோதியனே என்கிறார். மண், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களிலும் அக்னி உண்டு. அந்த அக்னி தத்துவம் முழுவதும் இறைவனின் பிரதிபலிப்பே ஆகும். ஒளிதான் அறிவையும் துலங்க வைக்கிறது. எனவே அறிவும் கடவுள் தன்மையின் பிரதிபலிப்பே ஆகும். கீழ், மேல், நடு என்று 3 அடுக்குகளாக இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 அடுக்குகளுக்கும் யார் ஒளியை தருகிறானோ அவனே என் அறிவையும் விளங்கச் செய்கிறான். அவன் இறைவனாக கருதப்படுகிறான். அவனை நான் வணங்குகிறேன் என்று பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் கண்ட காயத்ரி மந்திரத்தின் பொருளாக இருக்கிறது. ஆகாயத்தில் உள்ள இந்த மந்திரத்தை முதலில் கண்டறிந்து உணர்ந்தவர் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர். இந்த மந்திரம் ஒளியின் தத்துவமான ஒளி வடிவமான தலைவனை அடைவதே முக்தி என்று வழிகாட்டுகிறது. இதை அடிப்படையாக கொண்டு இதன் பொருளிலேயே சுவாமிகளும் சோதியனே என்று இறைவனை சொல்கிறார்கள். அடுத்து துன்னிருளே என்கிறார். துன் இருள் என்றால் நெருங்கி அடர்ந்து கருப்பாய் உள்ள இருள். ஒளி அணுக்களாக உள்ள கடவுள் சுத்த மாயையிலும் பிரதிபலிக்கிறான். அப்போது சுத்த மாயை சூரியன் முதலாய ஒளி கடகங்களை உருவாக்குகிறது. இறைவனின் பிரதிபலிப்பு இடைவிடாது நடந்து கொண்டே இருப்பதால் சூரியனும் தன் பணியை செய்து கொண்டு பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரதிபலிப்பு நிறுத்தப்படும் போது எல்லாம் இருளாக மாறும். அப்போது அதுவே பிரபஞ்சத்தின் ஊழிக்காலமாக, அதாவது அழிவு காலமாக இருக்கும். எல்லாம் அடர்ந்த இருளாக மாறும். இதையே சுவாமிகள் துன் இருளே என்கிறார். இதை யோக ரீதியில் பார்க்கலாம். அறிவு விளக்கமாகும் போது சோதியாக இறைவன் அறியப்படுகிறான். அறிவு விளங்காத போது ஆன்மாவில் ஒளிக்கரணங்கள் பிரதிபலிப்பதில்லை. அதனால் ஆன்மா இறைவனையும் அறிவதில்லை, இறை தத்துவத்தையும் அறிவதில்லை. நம்மை சூழ்ந்துள்ள அண்ட கோஷங்களில் இருளையே ஆன்மா அப்போது உணர்கிறது. நம் உடலின் நுண்ணிய பகுதியாக இருப்பவை பஞ்ச கோஷங்கள் என்று சொல்லப்படும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற அண்ட கோஷங்களாகும். உயிர்களின் ஓரொரு அவத்தை நிலையிலும் ஆன்மாவில் பிரதிபலிக்கும் ஒளிக்கிரணங்கள் ஓரொரு கோஷங்கள் வரை செல்லும். அப்போது உயிர்களின் அனுபவங்கள் மாறுபட்டு நிற்கும். மனிதருக்கு சாதாரணமாக விழிப்பு, உறக்கம், கனவு என்ற 3 அவத்தைகள் உண்டாகும். விழிப்பு நிலையில் ஆன்மகிரணம் அன்னமய கோஷம் வரை செல்லும். அப்போதுள்ள அனுபவம் உயிர்களுக்கு உடலை சார்ந்தே இருக்கும். உறக்க நிலையில் உள் உடல் வரை ஆன்மகிரணம் பிரதிபலிக்கும். இதனால் ஆன்மகிரணங்கள் பிராணமய கோஷம் வரை சென்று பிரதிபலிக்கும். கனவு நிலையில் இதுவே சூக்கும உடல் வரை சென்று மனோமய கோஷம் வரை பிரதிபலிக்கும். யோக முயற்சியில் உள்ளவர்களுக்கு இன்னும் 2 மேலான நிலைகள் ஏற்படும். அவை சவிகற்ப சமாதி நிலை, நிர்விகற்ப சமாதி நிலை என்னும் நிலைகளாகும். இந்நிலையில் சவிகற்ப சமாதி நிலையில் அதிசூக்கும உடலில் ஆன்மகிரணங்கள் பதியும். விஞ்ஞானமய கோஷம் ஒளிக்கிரணங்களால் விளக்கமுறும்.
இந்த நிலையை யோகிகள் துரியம் என்று சொல்வார்கள். துரியம் என்ற இந்த நிலையில் ஆன்மாக்கள் இறைநிலையை அறிந்தாலும் தன்னையும் இறைவனையும் பிரித்து அறியும் நிலையில் இருக்கும். துரியாதீதம் என்று சொல்லப்படும் யோக நிலை நிர்விகற்ப சமாதியாகும். இந்த நிலையில் ஒளிக்கிரணங்கள் ஆன்மாவிலும் ஆனந்தமய கோஷத்திலும் பிரதிபலிக்கும். அது உயிர்களின் ஆனந்த அனுபவமாக மாறும். அப்போது இறைவன் வேறு ஆன்மா வேறு என்று பிரித்து அறிய முடியாத நிலையில் அனுபவம் உண்டாகும். இப்படி சோதியாக இருக்கும் இறைவன் உயிர்களால் அதை உணர முடியாத போது துன்னிருளாக இருக்கிறான். இதையே சுவாமிகள் சோதியனே துன்னிருளே என்கிறார். இனி தோன்றா பெருமையனே என்கிறார். இப்படி இறைவன் பிரபஞ்சம் முழுவதுமாக புற உலகில் இருப்பது போல உயிர்களின் அகத்திலும் இருக்கிறான். அகத்தில் முதலில் தேடாமல் புறத்தில் மட்டும் தேடினால் அவன் வெளிப்படுவதில்லை. அகத்தில் தேடினால் உறுதியாக வெளிப்படுவான். இப்படி உள்ளும் புறமுமாக நிற்கும் பெருமை உடையவன் இறைவன். இதையே தோன்றா பெருமையன் என்கிறார் சுவாமிகள். அடுத்த அடியில் ஆதியே அந்தம் நடுவாகி அல்லானே. உயிர்கள் தம் வினைகளின் பலனை அனுபவிக்க உடல் எடுக்கின்றன. நம் கண்ணுக்கு தெரியும் இந்த உடல் தூல உடலாகும். உடலின் மற்ற கண்ணுக்கு தெரியாத பகுதிகள் உள்ளன. அவை உள்ளுடல், சூக்கும உடல், அதிசூக்கும உடல், காரண உடல் என்று சொல்லப்படும். இதில் காரண உடல் ஆதி உடல் என்று சொல்லப்படும். இந்த ஆதி என்ற காரண உடல் விரிவடைந்து நிற்பதே கண்ணுக்கு தெரியும் தூல உடலாகும். மண், நீர், காற்று, ஆகாயம், உயிர் என்னும் அக்னி, சூரியன், சந்திரன் முதலாய 8 பகுதிகள் புரியட்டம், நுண்ணிய பகுதிகள் புரியட்டகம் என்று சொல்லப்படும். இந்த நுண்ணிய பகுதிகளின் தொகுப்பே ஆதி உடல் அல்லது காரண உடல் என்று சொல்லப்படும். தூல உடல் இனி அதற்கு மேல் பகுதி இல்லாததால் அந்தம் என்று சொல்லப்படும். இந்த ஆதியாகிய காரண உடலுக்கும் அந்தமாகிய தூல உடலுக்கும் நடுவே இருப்பது சூக்கும உடலாகிய 6 ஆதாரங்களும் அந்த கரணங்களும் ஆகும். இந்த உடல்களில் இருப்பவனும் இப்படிப்பட்ட நுண்ணிய பகுதிகளிலும் இருப்பவனும் இறைவனே. இறைவனே இந்த பகுதிகளில் இருந்து இயக்குகிறான். அதையே சுவாமிகள் ஆதி அந்தம் நடு ஆகி என்று இறைவனை கூறுகிறார் சுவாமிகள். இனி அல்லானே என்று சொல்கிறார். இப்படி 3 உடல் பகுதிகளிலும் இருக்கும் இறைவனுக்கு இந்த வகையான உடல்கள் இல்லை. 3 பகுதிகளிலும் இந்த 3 வகையான பகுதிகளிலும் என்று இயக்குகிறான். உள்ளே இருந்து இயக்குகிறான் இந்த பகுதிகளை. ஆனால் இயக்கும் இறைவனுக்கு உடல் இல்லை. அதனால் அல்லானே, உடல் எடுக்காதவனே, உடல் இல்லாதவனே என்கிறார் சுவாமிகள். ஆதி அந்தம் நடுவாகி அல்லானே, சோதியாக இருப்பவனே, துன்னிருளாக இருப்பவனே, தோன்றா பெருமையனே, உடலின் நுண்ணிய பகுதிகளில் இருப்பவனே, ஆனால் உடல் எடுக்காமல் இருப்பவனே என்ற அர்த்தத்தில் இந்த அடிகளை கூறுகிறார். இனி வரும் பகுதிகளில் அடுத்த அடிகளை பார்க்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.